ஹலோ போலீஸ் அங்கிள். ஹலோ பீகு. என்னாச்சு டூக்கி? ஆட்டோ இல்ல இல்ல. என்ன நீ ஆட்டோவை தொலைச்சிட்டியா? அட கவலைப்படாத, தேடுறது போலீஸோட தினப்படி வேலை. வாவ் போலீஸ் அங்கிள், நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஆட்டோவை தேட ஒரு முக்கியமான வேலையை செஞ்சாகணும். டூக்கி, கடைசியா ஆட்டோவை நீ எங்க பார்த்த? கடைசியா டோக்கி ஆட்டோவோட பெட்ரூம்ல விளையாடிட்டு இருந்தா, இல்லையா டோக்கி? வாங்க, நான் கூட்டிக்கிட்டு போறேன். இங்கேயும் இல்ல. இல்ல. பீகு, டூக்கி, உங்க விளையாட்டு சாமான் டப்பாவை கொண்டு வாங்க. வா, சூப்பர் டூக்கி. பாரு, உன் ஆட்டோவோட ஒரு டயர் கிடைச்சிருக்கு. இப்ப மிச்ச ஆட்டோவை தேடணும். டோக்கி எப்பயாவது அவளோட விளையாட்டு சாமான இங்க கொண்டு வருவா. சாப்பிடுற டப்பாலையா? எந்த இடத்தையும் விடக்கூடாது. இங்க பாருங்க, இங்க ஆட்டோ இருந்தது. அத யாரோ ஓட்டி இருக்காங்க. ஓ, அப்ப என்ன ஆயிருக்குன்னா, கிச்சன்ல இருந்து தான் ஆட்டோ காணாம போயிருக்கு. ஆட்டோ ஆட்டோ. அங்கிள், இன்னொரு டயர் கிடைச்சிருச்சா? டையா? இல்ல, ஆட்டோ இங்க வரைக்கும் வந்து சேரவே இல்லைன்னு நினைக்கிறேன். இது என்ன சத்தம்? அட, அம்மா பியாரி ஒர்க் ஷாப்ல இருந்து வந்திருப்பாங்க. அம்மா, ஆட்டோ. ஓ, பீகு டுக்கியோட போலீஸ் அங்கிள் வந்திருக்காரா? ஹலோ அம்மா பியாரி. ஹலோ. மா, போலீஸ் அங்கிள் எங்க கூட டோக்கியோட ஆட்டோவை தேடிட்டு இருக்காரு. ஆனா இப்ப வரைக்கும் கிடைக்கவே இல்ல. நாங்க எல்லா இடமும் தேடிட்டோம். ஆட்டோ. அட, டுக்கியோட ஆட்டோவா? ஆமா. இந்த ஆட்டோவா? ஆட்டோ ஆட்டோ. இதோட டயர் காணாம போச்சு.
அதனால நான் ஒர்க் ஷாப்க்கு கொண்டு போய் புது டயர் போட்டுட்டேன். நீங்க இத தேடினீங்களா? ஆமா, போலீஸ் அங்கிள் தேடினாரு இவ்ளோ நேரம். ஆனா ஆட்டோ போயிருந்தது கேரேஜ் வரும். அம்மா பியாரி, பீக்குவோட ஸ்கூல்ல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கேட்டிருக்காங்க புது ஐடி கார்டுக்காக. அப்படியா? அப்ப நம்ம போட்டோ ஸ்டுடியோக்கு தான் போகணும். போட்டோ ஸ்டுடியோ? அது என்னம்மா? போட்டோ? ஆமா பீக்கு டூக்கி, போட்டோ ஸ்டுடியோ. அங்க போட்டோகிராஃபர் இருப்பாரு. உங்க 2 பேரையும் போட்டோ எடுப்பாரு. அத பிரிண்டும் எடுப்பாரு. போங்க, சீக்கிரமா போய் ரெடி ஆகுங்க. போங்க போங்க. ஹலோ ஆபீசர். ஹலோ ஹலோ அப்பா பியாரி, எங்களுக்கு பீக்கு டூக்கியோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வேணும். பீக்குவுக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வேணுமா? ஸ்கூல் ஐடி கார்டுக்கு தானே? அம்மா, அப்பா, என்னோட போட்டோ அப்படி தெரியுமா? அப்படி இல்ல இல்ல, அப்படியே இருக்காது. ஆனா பீக்கு, உன்னோட போட்டோ நல்லா வரும் இல்லையா சார்? நிச்சயம் வரும். வாங்க ஸ்டுடியோக்குள்ள போகலாம். பீக்கு, போட்டோ. ரெடி, ஸ்டடி, ஸ்மைல் ப்ளீஸ். கண்ணை திறந்துட்டு ஸ்மைல் பண்ணு பீக்கு. பீக்கு, கேமராவை பாரு ப்ளீஸ். இந்த போட்டோ எந்த குழந்தையா வேணாலும் இருக்கலாம். சரி பீக்கு, இன்னொரு முறை ட்ரை பண்ணலாமா? பீக்கு, ஸ்மைல் பண்ண மறக்காத. இல்ல பீக்கு, விஷமம் பண்ணாத. ஒழுங்கா ஸ்மைல் பண்ணு. பீக்கு, ஸ்மைல். சூப்பர் பீக்கு. அப்பா பியாரி, இவ்வளவு அழகான ஃபேமிலியோட ஒரு போட்டோ எடுத்தாகணும் இல்ல? என்ன சொல்றீங்க? ஃபேமிலி போட்டோவா? அம்மா பியாரி, பீக்கு டூக்கி, நாம ஒரு நல்ல இடத்துக்கு போகணும். கண்டிப்பா போலாம். நீங்க எங்களை மலைக்கு மேல கூட்டிட்டு போறீங்களா? எனக்கு ரொம்ப நாளா ஐஸ பார்க்கணும்னு ஆசை. என்ன சாய்ஸ் அம்மா பியாரி? மலையா? ஐஸ். என்கிட்ட ஐஸ் நிரம்பி இருக்கிற மலைக்கு மேல போற எல்லா பொருட்களுமே இங்க இருக்கு. வாங்க. ரெடி, ஸ்டடி, சொல்லுங்க சீஸ். சீஸ். அருமை. என்ன பெர்ஃபெக்ட் ஸ்மைல் உங்களோடதே.
ஊஃப். கடைசியில பீக்கு சிரிச்சிட்டான், ஐஸ் மலையில சந்தோஷத்தை கொடுத்துட்டான். ஊஃப். ம். 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 அம்மா, அப்பா, நான் விளையாட போறேன். சரியா? பீக்கு, உன்னோட தலைமுடிக்கு என்னாச்சு? இது எல்லா பக்கமும் நீக்கிக்கிட்டு இருக்கு. ஆ. ஓ பாப்பா பியாரே, பீக்குவ பார்பர் கிட்ட கூட்டிட்டு போகணும். இவனுக்கு ஹேர் கட் செஞ்சே ஆகணும். ஹேர் கட்? ஆமா டூக்கி, ஹேர் கட். வாங்க, உங்க 2 பேருக்கும் ஹேர் கட் பண்ண போலாம். பால். சீக்கிரம் வா பீக்கு. ஓ அப்பா, பார்பர் அங்கிள் என்னோட முடிய சின்னதா கட் செஞ்சாலும் தப்பா கட் பண்ணிட்டாலும் என்ன செய்யறது? தப்பா. ஓ பீக்கு, கவலைப்படாத. உங்க 2 பேருக்கும் சூப்பரா ஹேர் கட் பண்ணுவாரு பாபி பார்பர். ஹலோ பாபி. ஹலோ பாப்பா பியாரி. ஹலோ பீக்கு டூக்கி. அட பீக்கு, உன் முடிக்கு இப்ப உடனடியா உதவி தேவை. பாபி அங்கிள், நிறைய வேண்டாம், கொஞ்சமா போதும். கொஞ்சம் கிஞ்சம் இல்ல பீக்கு. பாபி, பீக்கு டூக்கி 2 பேருக்கும் ஹேர் கட் செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால இவங்களுக்கு நல்லா சம்மர் கட் பண்ணிடுங்க. ஹேர் கட். இப்ப இது நம்ம என்ன பண்றது? சரி, கொஞ்சம் ஜெல் தடவுறேன். சூப்பரா இருக்கு பாபி. ஆனா இதோட இவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போக முடியாது. நீங்க வேற ஏதாவது பண்ண முடியுமா? கொஞ்சம் கலர் பண்ண முடியும். அப்புறம் கொஞ்சம் கர்ல்ஸ். இல்ல, கலரோ கர்ல்ஸோ வேண்டாம் ப்ளீஸ். இவங்க முடிய நல்லா சீப்பால வாரி விடுங்க, அது போதும். சரிங்க. அப்பா பியாரி, இன்னும் ஏதாவது? இவங்க தலையில மாலிஷ் பண்ணட்டுமா? குழந்தைங்களுக்கு வேண்டாம். ஓகே, அப்ப இவங்க முகத்துக்கு பாலிஷ் பண்ணட்டுமா? முகத்துக்கு பாலிஷா? எப்படி? ஆஹா, நான் இப்பவே காட்டுறேன். முகத்துக்கு பாலிஷ் போட்டது நல்லா இருக்கு. இப்ப பே பண்ணட்டுமா? இருங்க பாப்பா பியாரி, இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு.
பாருங்க, படிகாரத்துல இது உட்காந்துடுச்சு. படிகாரம் செஞ்சது மாயாஜாலம், முடியிலும் முகத்திலும் வர்ணஜாலம். என்னாச்சு டோக்கி? டோக்கி, அங்கிருந்து சீக்கிரமா நகரு. இது பாம்பு குட்டி, அது உன்னை கடிச்சிரும். கடிக்குமா? இல்ல டோக்கி, ஓடு. பாம்பு குட்டி, அம்மா, அப்பா. அம்மா, அப்பா, பூவுக்கு நடுவுல பாம்பு குட்டி இருக்கு, நிறைய இருக்கு. பீக்கு, டூக்கி, உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே? பூவுக்கு நடுவுல பாம்பா? இது எப்படி சாத்தியம்? பீக்கு, நீ உறுதியா சொல்றியா? ஆமா அப்பா, அங்க நிறைய பாம்பு இருக்கு. ஏறக்குறைய 100 பாம்புகள் இருக்கும். மாப்பியாரி, நாம ஏதாவது செஞ்சாகணும். எனக்கு சாக்கு பை கொண்டு வா, அப்புறம் ஒரு தடியும். ஜாக்கிரதை பாப்பா பியாரி, ஏன்னா பாம்பு ரொம்ப ஆபத்தானது. ஓ, பயப்படாத. நான் பாம்பு பிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட் ஆக்கும். சரி, இப்ப எல்லாரும் எனக்கு வழி விடுங்க. ஓ அப்பா, இங்கதான் எங்கேயோ இருந்தது. ஓ, ஹே பீக்கு டூக்கி, தப்பிச்சோம். இது பாம்பு இல்ல, இது மண்புழு. மண்புழுவா? ஆமா டூக்கி, இது வெறும் மண்புழுதான். இதால எந்த ஆபத்தும் இல்ல. ஆமா, எந்த ஆபத்தும் இல்ல. ஆனா மண்புழு நமக்கு நிறைய உதவி செய்யுது. அது மரங்களுக்காக மண்ணை வளமாக்குது. அதனாலதான் அத விவசாயிகளின் நண்பன்னு சொல்லுவாங்க. அப்பா, நாங்க இந்த மண்புழுகளை எங்க ஃப்ரெண்டா ஆக்கிக்கலாமா? அப்பா ப்ளீஸ், நாங்க இத நல்லா கவனிச்சுப்போம்ப்பா ப்ளீஸ். ஓகே பீக்கு டூக்கி, ஆனா ஒரு கண்டிஷன். நீங்க இத வீட்டுக்கு வெளியில பூத்தொட்டில தான் வைக்கணும், சரியா? சரி. இந்தாங்க, இதுக்கு இலைகளை சாப்பிட கொடுங்க. அதனால இதுங்க சந்தோஷமா இருக்கும், நம்ம செடிகளையும் சந்தோஷமா வச்சுக்கும். ஆமா, சின்ன சின்ன மண்புழு சந்தோஷமா இருக்கும், செடிகளையும் ஆரோக்கியமா வளர வைக்கும்.